ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குதிரைவாலி அரிசி வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா 3/4 கப்பு குதிரைவாலி அரிசி, 1/4 கப்பு பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி. இதை எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்தது 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு. இது எல்லாத்தையும் ஒன்று சேர போட்டு நல்லா கலந்து பிசைஞ்சு அதில் இருக்கிற அந்த பச்சை கலர் ஒரு மாதிரி வரும், அது எல்லாமே போயிடணும். அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு ஒரு 4-5 முறை நம்ம அதை கழுவி ஊற வைக்கணும். இப்போ நான் எப்படி கழுவுறேன் பாருங்கள். அந்த மாதிரி அதை தேய்ச்சி பிசைஞ்சு கழுவுனா மட்டும்தான் அதில் இருக்கிற அந்த தூசி இதுவெல்லாம் வந்துடும். குதிரைவாலி அரிசியில் இருக்கிறதெல்லாம் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். இதை நல்லா நம்ம கழுவி வாஷ் பண்ணி மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மணி நேரம் சோக் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம கடையில் போய் கேட்டாலும் கிடைக்காது. அது காசு கொடுத்தா வாங்கணும்னு நினச்சாலும் காசும் அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் நம்ம வீட்டில் சிம்பிளாக சின்னதாக அழகாக செய்து சாப்பிட்றலாம். இது ஹெல்த்தியும் கூட. இப்போ பாருங்கள், ஊற வச்சுட்டேன். 4 மணி நேரம் ஊற வச்சு இதை இப்போ அரைக்க போகிறோம். இதை குறைப்பாக அரைக்கணும். இட்லி ரவை பதத்துக்கு அரைச்சிடணும். இதை ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இட்லி ரவை பதத்துக்கு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுலேயே உப்பு போட்டும் சேர்த்து அரைக்கலாம். இல்லை மாவு கிண்டும் போது மிக்சிங்கில் உப்பு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். இதை நல்லா அரைச்சிட்டு இப்போ இந்த குறப்பு இருக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, எதுக்குன்னா அப்போ தான் அந்த கொழுக்கட்டை பண்ணும்போது உதிரியாக வரும், நல்லாயிருக்கும், சாப்பிட மயக்குன்னு இருக்காது. அதுக்காக தான் அந்த குறப்பு தன்மையை சொல்கிறது. இப்போ இருக்கிறதுல காலையில் எங்களை பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக வேணும், டின்னர் ஹெல்த்தியாக வேணும், லைட்டாக எடுத்துக்கணுன்றதுக்காக இதை ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறேன். இதையே அடையாகவும் தட்டலாம். அடை தட்டினோன்னா எண்ணெய் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ ஹெல்த் கான்சியஸு எங்கே போகிறதுன்ற மாதிரி ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு இப்போ இது கூட என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டேன். கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் துருவி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போடுங்க. போட்டு அது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம்தான், கிறிஸ்பியானதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது பச்சையாக இருக்கிற மாதிரியே இருக்கும், இஞ்சியும் பச்சை மிளகாவும். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டால் வாசமாக இருக்கும், டைஜஷன் இருக்குது, நல்லது. சீரகம் ஒரு பிஞ்சு கூட சேர்த்துக்கோங்க. இது ஒன்றுமே பிரச்சனை பண்ணாது. எதை செய்யும் போதும் ஒரு பிஞ்சு சீரகம், குழம்பு வைக்கிறோம்னா ஒரு பிஞ்சு சீரகமும் ஒரு பிஞ்சு வெந்தயமும் போட்டு தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு கூட. அதெல்லாம் நம்ம சொல்லாத மருத்துவ குணங்கள் நிறைய நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் எதை செய்யும் போதும் அதை கூட போட்டுக்கோங்க. இது கூடயே நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு வதக்கும் போது இது கண்ணாடி பதத்தில் நல்லா வதங்கி வரும். இந்த மாதிரி வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை அதில் ஆட் பண்ணிவிடுவோம். இது மெத்தடு பார்த்திங்கன்னா நம்ம உப்பு உருண்டை சொல்லி செய்வோம் பார்த்திங்களா, சேம் மெத்தடு தான். ஆனால் ஊற வைக்கணும், மெனக்கட்டு நல்லா கழுவணும். சேம் மெத்தடு தான். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம மாவை இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ மாவை சேர்த்து கை விடாமல் நல்லா கிண்டி அது கெட்டிப்பட்டுடும். ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது இல்லையா மாவு, நம்ம மிக்சிலேயோ எதில் அரைச்சாலும் அந்த அளவுக்கு கட்டி கிடைக்காது கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு. ஸோ அதனால் இதில் மாவை கலந்து நல்லா கிண்ட அந்த மாவு ஓரளவுக்கு கட்டியாயிடும். கட்டி ஆகும்போது கொழுக்கட்டை பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதை ஊற்றுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவை நம்ம நல்லா கிண்டணும். கிண்டும்போது அது கட்டிப்படும். ஆனால் அந்த காலத்துலலாம் ஈஸியாக கையில் ஆட்டினாங்கன்னா கட்டியாக எடுக்கலாம். இப்போ எங்கே நம்ம கையில் ஆட்டுறோம், எல்லாம் மிக்சியில் ஆட்டும்போது தண்ணியை ஊற்றினா தான் அது அரையும். ஓரளவுக்கு பல்ஸ் மோடில் எடுக்கலாம். எடுத்தோம்னா ரொம்ப குறப்பாக இருக்கும். இது நம்மளுக்கு ஒரு தேவையான பதத்துக்கு எடுக்கணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சா மட்டும்தான் முடியும். நல்லா கிண்டுங்க. இதை இப்படியே கிண்டி விட அழகாக கெட்டிப்பட்டு வந்துடும். ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம். 1-2 சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்குது.
நான் இதுக்கு எதுவுமே சட்னி எதுவும் எடுத்துக்கல. இது கூட சட்னின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சட்னி கொடுக்கலாம், தேங்காய் சட்னி. இல்லையே தேங்காய் சட்னி வேண்டாம் ஜீரணமாகாதுன்னா நீங்கள் நெல்லூர் கார சட்னி மாதிரி நல்லா தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு ஒரு சட்னியை அரைச்சி வச்சா சூப்பராக இருக்கும். வெறும் சாஸ் கூட கூட வச்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தின்னு சொல்லிட்டு சாஸ் கூட வச்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லதில்லை. சொல்கிறேன், விருப்பப்படுறவங்க அப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இதை நல்லா கிண்டி விடுங்க. இந்த பாருங்கள் இப்போ எப்படி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனா தான் நம்மளால் கொழுக்கட்டை பிடிக்க முடியும். ஆறுனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பிடிச்சி அதுக்குள்ளே பாத்திரம், இட்லி பாத்திரம் வச்சு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு தட்டுக்கு மட்டும் எண்ணெயோ நெய்யோ தடவி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் அதில் ஒட்டாமல் வரும். ஆல்ரெடி நம்ம எல்லாம் பண்ண மெத்தடு தான், புதுசாக ஒன்றும் இல்லை. மறந்ததை திருப்பி யோசிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ பழசுக்கே திரும்பி எல்லாம் போயிட்டுருக்கோம் இல்லையா? எல்லாமே பழசியை தான் திருப்பி இப்போது ரீபேக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதே மாதிரி கொழுக்கட்டைகளை செய்து குக்கரில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சா இது மேக்ஸிமம் 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக வேகணும். வெந்தால் தான் அந்த உதிரியாக வரும் நம்மளுக்கு. இப்போ இட்லி பாத்திரம் வச்சாச்சு, ஆவி வந்த உடனே வைக்கணும். ஆவி வர்றதுக்கு முன்னாடி வச்சோம்னா கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். எந்த இட்லி ஊற்றுனோம்னா கூட அந்த ஆவி மேலே வரணும். மேலே வரும்போது இட்லி ஊற்றி வச்சோம்னா சீக்கிரம் வேகும். இட்லி கல் மாதிரி இருக்காது. ஒரு சிலர் தண்ணி ஊற்றினோன்னா பச்சை தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அது கொதி வரதுக்கு முன்னாடியே இட்லி தட்டில் போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டாங்கன்னா இட்லியே கட்டில் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தான் இதுவும் சொல்கிறேன். எப்போவுமே ஊற்றி வைக்கிற தண்ணி ஒரு ஆவி மேலே நல்லா புஷ்ஷுன்னு வரும்போது இதை வச்சோம்னா சீக்கிரம் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். கல் மாதிரி ஆகாது. இப்போ இது வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இது வெந்துருச்சான்னு ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பாருங்கள், இல்லை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதை உதுத்து பாருங்கள். அப்போவே நல்லா தெரியும். சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸோடு நான் உங்களை ஒரு முறையும் மீட் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸோ கமெண்ட்ஸோ உங்களுக்கு பிடிக்கல ஏதோ ஒரு என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லலாம். இப்போ பாருங்கள் அது நல்லா வெந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே ஸ்டீமை வச்சுட்டு ஒரு 2 எடுத்துகிட்டு வந்தோமா சாப்பிட்டோமா திருப்பி 2 எடுத்து வச்சு சாப்பிட்லாம். வெறுமனே சாப்பிட்லாம். அதுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படி வேணும்னா நான் சொன்ன மாதிரி சட்னிங்களை அரைச்சிக்கலாம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். Thank you. Bye.